சிதம்பரம் டைரக்ஷன்ல கடந்த பிப்ரவரி 22 ரிலீஸ் ஆன படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். படத்தோட பட்ஜெட் 20 கோடியா இருந்தாலுமே பாக்ஸ் ஆபீஸ்ல 240 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணியிருந்தது. கேரளாவை தாண்டி தமிழ்நாட்டிலையும் இந்த படத்துக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. படத்தோட பிளாட் என்னன்னா, கேரளால உள்ள மஞ்சுமல் அப்படிங்கிற கிராமத்துல இருந்து ஒரு 11 பேர் கொடைக்கானல்ல இருக்கிற குணா குகையை பாக்குறதுக்காண்டி டூர் வராங்க. அந்த குகைக்குள்ள தடை மீறி போட்டோ எடுக்கிறதுக்காண்டி போறாங்க. அதுல ஒருத்தர் பள்ளத்துல விழுந்துட்டாரு. அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கறத மையமா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த பள்ளத்துல இருந்து அவரை வெளியில எடுக்கும்போது உலகநாயகன் நடிச்ச குணா படத்துல இருந்து இசைஞானி இளையராஜாவோட மியூசிக்ல வந்த கண்மணி அன்போடு அந்த பாட்டுல இருந்து மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படிங்கிற அந்த லைனை கரெக்டா பிளே பண்ணிருப்பாங்க. இது வரைக்குமே லவ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பாட்டை ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அழகா யூஸ் பண்ணிருப்பாங்க. தமிழ்நாட்டுல இந்த படம் ரீச் ஆகுறதுக்கு இதுவும் ஒரு பெரிய காரணமா இருந்தது. இதுக்கப்புறமா தான் இளையராஜா என்னோட பாட்டை என்னோட அனுமதி இல்லாம இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட டீமுக்கு நோட்டீஸ் அனுப்புனாரு. இப்போ இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இளையராஜா அவரோட பாட்டை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 கோடி நஷ்ட ஈடா கேட்டிருக்காரு. இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இளையராஜாவை நேர்ல மீட் பண்ணி இளையராஜா கேட்ட 2 கோடியில 60 லட்சத்தை கொடுத்து பிரச்சனையை கோர்ட்டுக்கு போகாமலே முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணிருக்காங்க.